இப்போ ஒயில் லூப்புக்கு என்ன பண்ணுவோம்னா இதே 3 தான் பண்ண போகிறோம். ஆனால் அதனோட பிளேஸ்மெண்ட் நம்ம கோடில் பிளேஸ்மெண்ட் மட்டும் நம்ம மாற்ற போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒயில் லூப்போட சின்டாக்ஸ் பார்த்துருவோம். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒயில் கண்டிஷன் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் கண்டிஷன் முடிகிற வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இவ்வளோ தான் நம்ம ஒயிலோட சின்டாக்ஸ். ஆனால் இதில் வந்து எப்படி நம்ம அந்த லூப்பை இனிஷியலைஸ் பண்ண போகிறோம், கண்டிஷன் கொடுக்க போகிறோம், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 0லேருந்து 10க்கு முன்னாடி, அதாவது 0 to 9 பிரிண்ட் பண்ணணும். ஸோ நான் இன்ட் ஐயை வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். இது இனிஷியலைசேஷன். ஓகே, நான் நார்மலாக இனிஷியல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒயில் சின்டாக்ஸ் வச்சு ஒயில் எனக்கு கண்டிஷன் என்ன, 10க்கு முன்னாடி வரைக்கும்னா 10ஓட லெஸ் தேன் 10. ஓகே, இதை நம்ம ஃபார் லூப்பில் என்ன பண்ணியிருப்போம், ஃபார் லூப்பில் வந்து அந்த நடுவில் வந்து கண்டிஷன் கொடுத்துருப்போம். ஸோ ஒயில் லூப்பில் அது ஒயில்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன் மட்டும் கொடுக்க போகிறோம். ஒயிலுக்கு மேலே இனிஷியலைசேஷன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ எனக்கு லெஸ் தேன் 10 வரைக்கும் என்ன பண்ணணும்னா system.out.printlnல வந்து நான் இது கொடுப்பேன், ஐயை வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு கொடுத்துட்டு